அன்பார்ந்த நேயர்களே, பவா பாலா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஓம் சக்தி ஓம், ஓம் வாழை சக்தி ஓம், ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சிவசத்குருநாதருக்கு அரோகரா, சிவசத்குருநாதருக்கு அரோகரா, சிவசத்குருநாதருக்கு அரோகரா. அதாவது இந்த பதிவு சஷ்டி திதியில் பிறந்தவர்கள் நீங்கள் என்றால் இந்த பதிவு உங்களுக்குத்தான். மறக்காமல் இந்த பதிவை பார்த்து உங்களுடைய முழு பலனையும் பார்த்து கொள்ளுங்கள். அதாவது இந்த சஷ்டி திதி பௌர்ணமி அதிலிருந்து 6வது நாள் வரக்கூடிய சஷ்டி 6வது திதியாக சொல்லப்படுகிறது. அமாவாசையிலிருந்து 6வது நாள் வரக்கூடியது வளர்பிறை திதி. பௌர்ணமியிலிருந்து 6ஆம் நாள் வரக்கூடியது தேய்பிறை சஷ்டி. வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி என்று சொல்வார்கள். இந்த வளர்பிறை சஷ்டிக்கு உரியவர்கள் முருகப்பெருமானும் நவகிரக செவ்வாய் பகவானும் ஆகும். தேய்பிறை சஷ்டிக்கு உரியவர் முழு பொறுப்பும் முருகப்பெருமானே ஆவார். அப்போ முருகனுடைய அனுகிரகமும் அருளும் நிறைந்த இந்த சஷ்டி திதியில் பிறந்த நீங்கள் முருகனை போன்று ஞான தெளிவு உடையவர்களாக இருப்பீர்கள். அதாவது ஞான தெளிவு உடையவர்களாக இருப்பீர்கள். நிறைய செல்வத்தை நீங்கள் நினைத்தாலே போதும், செல்வத்தை சேர்க்கும் திறமை உங்களிடம் அதிகமாக உள்ளது. சப்தமி திதி உள்ளவர்கள் உங்களுக்கு நல்ல நண்பர்களாகவும் நல்ல குணவாதியாகவும் உதவி செய்பவர்களாகவும் இருப்பார்கள். நீங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும் வரை ஓயமாட்டார்கள். செய்து முடித்தே ஆக வேண்டும் என்று இருப்பீர்கள். அந்த காரியம் முடிய வரை உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. எடுத்த காரியத்தை வெற்றியுடன் முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. முருகன் எப்படி சூரபத்மனை அழிப்பதற்காக பிறந்த முருகப்பெருமான் எப்படி அவர் காரியத்தை கச்சிதமாகவும் இந்த பூமியை காப்பதும், அதாவது தேவர்களை காத்ததும் அந்த முருகப்பெருமான் எப்படியோ அப்படிப்பட்ட நீங்கள் உங்களை நம்புபவர்களை நிச்சயம் கைவிட மாட்டீர்கள். முருகப்பெருமான் காப்பாற்றுவது போல் நீங்களும் காப்பாற்றுவீர்கள். சமூகத்தில் நீங்கள் நல்ல புகழையும் சமூக அன்பர்களையும் உங்களுக்கு நிறைய நண்பர்களாக சேர்த்து கொள்வீர்கள். நிறைய செல்வம் சேர்க்கும் உங்களுக்கு எண்ணம் நிச்சயம் வரும். அதற்கு நீங்களே பொறுப்பு. உங்களுக்கு செல்வம் சேர்க்க வேண்டும் என்று நினைத்தீர்களானால் அந்த முருகப்பெருமான் செல்வத்தை வாரி வழங்கக்கூடியவர். முருகப்பெருமான் ஒருவர் மட்டும்தான் எப்போது கேட்டாலும் செல்வத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம். செல்வத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம். அந்த தெய்வத்தின் அனுகிரகம் உள்ள சஷ்டி திதியில் பிறந்த நீங்கள் மிக அதிர்ஷ்டசாலிகள் என்றே கூறலாம். உங்களுடைய மனம் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கும். முருகன் எப்போதும் சிரித்த மனதுடன் இருப்பது போல் உங்களுடைய மனமும் உங்கள் அருகில் உள்ள அனைவரிடத்திலும் அந்த சந்தோஷத்துடன் நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் திங்கட்கிழமை வரும் சஷ்டி திதியன்று எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் இருப்பது மிக மிக உங்களுக்கு நன்மையாக அமையும். நீங்கள் உங்கள் சஷ்டி திதியன்று எந்தெந்த காரியங்கள் என்னென்ன காரியங்கள் செய்யலாம்? புதிய நண்பர்களை சந்தித்தல், புதிய நண்பர்களை தேர்ந்தெடுத்தல் மற்றும் அதாவது மகிழ்ச்சியான சந்தோஷத்திற்கான கேலிக்கூத்து, விளையாட்டு போன்ற துறைகளில் நீங்கள் சென்று மகிழ்ச்சியாக இருக்கும்.
சஷ்டி திதியில். புதிய வேலையில் சேருவதற்கான உங்களுக்கு உங்களுடைய சஷ்டி திதி உங்களுக்கு நன்மையாக அமையும். வீடு வாங்குவதற்கும் வாகனம் வாங்குவதற்கும் மருத்துவ தொழில் தொடங்குவதற்கும் உங்களுடைய சஷ்டி திதி உங்களுக்கு நன்மையை நல்ல பலனாக நல்ல நாளாக அமையும். புதிய பதவிகளும் ஏற்பது உங்களுக்கு உங்கள் திதியன்று சஷ்டி திதியன்று புதிய பதவிகள் ஏற்பதும் உங்களுக்கு மிக நன்மையை பயக்கும். அது வளர்பிறையில் பதவிகள் ஏற்றால் நீங்கள் ஏற்றத்திலே நீங்கள் இருப்பீர்கள். உங்களை யாரும் ஒன்று அசைக்க முடியாது. சஷ்டி விரதம் என்று சொல்லக்கூடிய அந்த சஷ்டி விரதத்தை நீங்கள் ஒவ்வொரு தேய்பிறை வளர்பிறை சஷ்டி அன்று விரதம் இருந்து, அதாவது உங்களுடைய வரக்கூடிய கஷ்டம் என்றால் தேய்பிறை சஷ்டியிலும், வளர்ச்சி வேண்டுமென்று நினைத்தீர்களானால் வளர்பிறை சஷ்டியிலும் முருகப்பெருமானுக்கு சஷ்டி விரதம் இருந்து அவர் கோவிலுக்கு சென்று தரிசனம், அதாவது விரதத்தை முடித்த பிறகு பிரசாதம் எடுத்து கொண்டீர்களானால் இந்த விரதத்தை முறையாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து வந்தீர்களானால் உங்களை அடித்து கொள்வதற்கு இந்த உலகில் எவருமே இல்லை. உங்களை எப்போதும் கன்னிமை போல் இந்த முருகப்பெருமான் உங்களை காத்து கொண்டே இருப்பார். உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு பின்புறத்தில் இருந்து அவர் உங்களை பார்த்து கொண்டுதான் இருப்பார். இந்த சஷ்டி திதி என அவருடைய அனுகிரகம் நிறைந்த அந்த திதியில் பிறந்த உங்களுக்கு அவர்தான் காவல் தெய்வமாகவும் உங்களை வாழும் வைக்கும் தெய்வமாகவும் உங்களுக்கு நன்மைகளையும் செல்வங்களையும் அள்ளிக் கொடுக்கும் தெய்வமாகவும் முருகப்பெருமான் விளங்குவதால் நீங்கள் ஒவ்வொரு மேசராசி அன்பர்களிடத்திலும் சிம்ம ராசி அன்பர்களிடத்திலும் நீங்கள் தேவையில்லாமல் எந்த ஒரு காரியத்திலும் சிக்கலில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். இது மிக மிக உங்களுக்கு நன்மையாக அமையும் என்று இந்த பதிவில் கூறுகிறோம். மேச ராசியும் சிம்ம ராசியும் உங்கள் சஷ்டி திதிக்கு சூனிய ராசியாக வருவதால் அவர்களிடம் நீங்கள் எதையும் கொடுத்து ஏமாந்து விடாதீர்கள். பணம் கொடுத்தாலும் பொருள் கொடுத்தாலும் நிலம் கொடுத்தாலும் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் கம்மி. அதனால் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக நல்லது. இந்த சஷ்டி திதியில் பிறந்த நீங்கள் சஷ்டி விரதத்தை மேற்கொண்டு எல்லாம் அந்த முருகப்பெருமானை சரணமடைந்து அவர் வாழ்வில் அங்கமாக எப்போதும் நீங்கள் எந்த நேரமும் முருகனை நினைத்தால் முருகன் உங்களுக்கு கூப்பிட்ட நேரமெல்லாம் ஓடோடி வந்து உங்களுக்கு வேண்டியதை எல்லாம் செய்து தன் பிள்ளையை காப்பாற்ற அவர் நிச்சயம் எந்த நேரத்திலும் ஓடி வருவார். அந்த சஷ்டி திதியில் பிறந்த நீங்கள் மிக மிக அதிர்ஷ்டசாலிகள். கோடி கொண்ட பக்தர்களும் உள்ள நீங்கள் மக்களின் செல்வங்களையும் பெற்று இந்த சஷ்டி திதியில் பிறந்த நீங்கள் எல்லாம் வாழ்வும் 16 செல்வங்களும் கிடைத்து எல்லாம் அல்ல முருகப்பெருமானார்களால் நீடூடி வாழ. நன்றி, வணக்கம். அடுத்து